பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் வாக்கியம். உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவரும் நிஜமான தெய்வத்தை தேடி அடையாமல் தாங்கள் தங்கள் அழியறிவை கொண்டு எடுத்து வைத்துள்ள நகலுக்கே ஆயிரக்கணக்கில் செலவு செய்து காலத்தையும் பொருளையும் வீணாக்கி கடைசியில் எக்கோடி காலத்துக்கும் மீளாத கொடிய நரகத்தீயில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள். விஞ்ஞான பாரவான்கள் நடமாடும் திருமேனியில் இருக்கும் போது அவர்களை அணுகி மரண ஆபத்தை மாற்றிக்கொள்ளாமல் அலட்சியம் பண்ணிவிட்டு அவர்கள் தூள வலசு வாங்கி போன பின்பு அவர்களுடைய உருவங்களை தங்கள் இஷ்டம் போல் கல்லிலோ செம்பிலோ செய்து வைத்துக் கொண்டு வணங்குகிறார்கள். அதனால் வரும் பலன் பால்தானே. மனித ஆத்ம ஜீவனுக்காக இறைவனால் தரப்பட்ட வேத மந்திரங்களை விக்கியமான ஜடப்பொருள் மீதும் உருவப்படங்கள் மீதும் ஓயாமல் ஓதுவதால் என்ன பயன்? ஜடம் ஜடம்தானே. இவன் ஓதும் மந்திரத்தால் ஜடப்பொருளை உயிர்ப்பித்து எழச் செய்து இவனுக்கு பயன் தர முடியுமா? முடியாதே. ஆனால் முடியும் என்று சொல்லி இவர்களை நம்ப வைத்து ஏமாற்றுகிறார்களே. அதற்கு தெய்வம் சொல்கிறார்கள், நான் சொல்கிறேன் கேள். இந்த மந்திரத்தை ஜடப்பொருளில் ஏற்றுவதை நிறுத்திவிட்டு ஜீவனுள்ள பொருள் மேல், அதாவது மனித ரூபத்தின் மேல் பிரயோகித்தால் அது உனக்கு பயன் தருகிறதா இல்லையா என்று பார். உன்னால் அது முடியாவிட்டால் என்னிடம் வா, உன் மீது அதனை பிரயோகித்து அதன் முழு பலனும் உனக்கு ஆகும்படி நாம் தருகிறோம் என்கிறார்கள். இறைவன் மனிதனுக்கு ஏனமாக நீளமான 100 வயதை தந்தது இறுதியில் அந்த சொர்க்கபதி வாயில் நுழைய பழகுவதற்கேதான். அப்படி இனமாக தந்த வயதை மனு ஒரு நாள் கூட அதற்காக செலவிடுவதில்லை, வேறு எங்கெங்கெல்லாம் வீணாக்கி விடுகின்றான். இதனாலேயே இறைவன் சன்னதியில் இவன் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படுகின்றான். மனிதன் தன் ஜீவபதி ஆகிய சொர்ணபதி அடையவே இவனுக்கு ஜீவதேகத்தை படைத்து தந்து அதற்குரிய அரிய முதலையும் தந்தான். அதற்கான வேலையை செய்யாது தனக்கு சொந்த பிரயோஜனமே இல்லாத வீண் வேலைகளை செய்து கொண்டு இருந்துவிட்டு இறுதியில் அனைத்தையும் பறிகொடுத்து விட்டு போகின்றான். நம் சொத்தையெல்லாம் தாம் இருக்கும் போதே யாரேனும் தான் மக்களுக்கு கொடுக்கிறார்களா? இல்லையே. உயிர் எழுதி வைத்து இதில் இருக்கும் சொத்து நான் போன பிறகு மகனுக்கு சேரக்கடவுது என்றல்லவா எழுதி வைக்கிறான். ஆனால் உன் தெய்வ தந்தை உன்னை நித்தியனாகவே ஆக்கவே எண்ணி எண்ணி படைத்தார்கள், பெற்று எடுத்தார்கள். அதில் அவர்களுக்கு நம்மால் உதவி ஒத்தாசை உண்டா? கிடையவே கிடையாது. மேற்கொண்டு அவர்களுக்கு உபத்திரம் வேறு கொடுக்கிறாய். ஆகவே அவர்கள் உன்னிடம் இருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை. மேற்கொண்டு நீ நித்திய அவசிய தேகம் எடுத்து போய்விடக் கூடாதே என்று உன்மேல் கருணை மிக கொண்டு உன்னை அதிலிருந்து மீட்பிக்க எத்தனையோ கஷ்டங்களை அணிவிக்கிறார்கள். சரி, அது போகட்டும். அவர்கள் இந்த மெய் கைவரவாக எலும்பிலைக்கு தவம் செய்தார்களே, அந்த தவப்பயனை தவம் செல்வத்தை இப்பொழுதே உனக்கு உரிமையோடு ஒரு பாடுமில்லாமல் சொந்தமாக கொடுக்கிறார்கள். மேற்கொண்டு இவன் அந்த அமுதை தட்டி விடுவான் என்று அழுத்தியல்லவா ஊட்டுகிறார்கள். உன்னை நெடுங்கானகத்தே யுவத்தவத்தேரளவா பெற்றெடுத்தார்கள். இப்படி இருக்கிறது தெய்வத்தந்தை தம் மகனுக்கு மாற்று உதவி. அப்படி அந்த தெய்வத்தை உன்னை அந்த மகத்துக்களின் அவையில் முந்தியிருக்கும்படி வேறு செய்கிறார்கள். என்ன தனிப்பெரு கருணையால் இப்படி வளர்க்கிறார்கள். அதனால்தான் சபையில் ஆண்டவர்கள் பேசும்போது நீங்கள் எல்லாம் யார்? முன்வந்த சித்தர் முத்தர்கள் தானே. அப்படித்தானே ஜீவ மந்திரத்தில் புசின்ற பிரான் தெரிவிக்கின்றார்கள். அதனால தானே சித்திரமுத்தர்கள் எல்லாம் எம் தவத்தில் பங்கு பெற எம்மை வணங்க இந்த எல்லைக்கு ஓடி வருகிறார்கள். இப்படி வந்து இருக்கும் இந்த சித்திரமுத்தர்களாகிய இந்த மெய்வெளி மக்களில் இவர் இன்னார் என்று நமது தேவபுரானால் எடுத்து கூற முடியும். இந்த பூமியில் ரத்னாதிகள் விளைவதற்கு 1000 வருடங்களாகும். அதுபோல் பேயாக போக இருக்கிற ஒரு ஜீவனை அழியாத சிரஞ்சீவி சிரோரத்தின நித்திய வித்தாக ஆக்க எவ்வளவு காலங்கள் வேணும் என்று பார். 4 கோடி கற்பகாலம் வேண்டும். அவ்வளவு நெடுங்கால பாட்டை 8ஆம் நாள் ரா என்ற இரவை படைத்து அதில் உன்னை புகுத்தாட்டி அங்கே நொடிக்குள்ளாக்கிய அரிய செயலுக்கு நன்றி என்ன? இந்நில உலகில் உள்ள கோடிக்கணக்கான மனிதர்களில் ஒருவனாக இருந்த நீ ஒரு திருமேனியரின் கையகத்தே இணங்கிய மாத்திரத்தில் யோங்கோடி காலம் அழியாத நித்திய பூரண எவ்வன சுவர்க்கலோக வாசியாய் மாறுகிறாய். இந்த அதிஜய வான்மதி செல்வதனாக ஆக்கப்பட்ட நீ அவர்களிடம் நன்றி பாட்டுடன் நடக்கவில்லை எனில் செய்நன்றி கொண்டவனாக ஆறுக நேரிடும். இதை நன்றாக ஊன்றி நினைத்து பாருங்கள். அழிந்து போகிறதை பற்றி பேசுகிறதுக்கு உன்னிடத்தில் ஆள் வருவார்களே தவிர உன் தலை அழியாமல் நித்தியமுத்தி வீடு அடைவதற்குரிய செயலை பற்றி பேசி உன்பால் அதனை ஏற்றி வைக்க ஆள் கிடையாது என்று சாலையாண்டவள் திருவாய் மலர்ந்துள்ளார்கள்.
வேதகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் பிரதீர்க்க தரிசனம் குரு கீதை. விஷ்ணுவின் சாசனத்தால் இக்குருவே சிவம். விஷ்ணுவின் சாசனத்தால் இக்குருவே சிவம். விஷ்ணுவின் சாசனத்தால் இக்குருவே சிவம். விஷ்ணுவின் சாசனத்தால் இக்குருவே சிவம். பிரம்மாவின் சாசனத்தால் குருவே ஒப்பற்ற தனி தன்மையானதும் அறியப்பட்டதுமாம். பிரம்மாவின் சாசனத்தால் குருவே ஒப்பற்ற தனி தன்மையானதும் அறியப்பட்டதுமாம். பிரம்மாவின் சாசனத்தால் குருவே ஒப்பற்ற தனித்தன்மையானதும் அறியப்பட்டதுமாம். இவ்வாறு குருவை தியானித்ததால் இயல்பாக ஞானம் உண்டாகிறது. குருவில் உபதேசிக்கப்பட்ட வழியினால் மனதை சுத்தப்படுத்த வேண்டும். ஆத்மகோசரமான இவ்வெல்லாவற்றையும் அனித்தியமென கண்டித்தல் வேண்டும். தோற்றுகின்ற யாவும் ஞேயமென்றும் அருவமாய ஜீவன் ஞானம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஆதலால் ஞான சேயங்களை சமமாக்க வேண்டும். இதைவிட வேற இரண்டாவது மார்க்கம் இல்லை. இங்கு வெகுவாய் சொல்லுவதனால் என்ன? சித்த விசத்தியாகிய அமைதியானது மேலான குரு கிருபையினின்றி 100 கோடி சாஸ்திரங்களாலும் அடையற்கரியதாம். கருணையாகிய வாள் வீச்சினால் மறுபிறப்புற்று மகாவின், அதாவது சிஷியனின் பாசாங்களில் அனைத்தும் சேதித்து செவ்வாயாய் ஆனந்தத்தை உண்டு பண்ணுபவர் எவரோ அவரே சற்குரு எனப் பெறுகின்றார். மகாதேவி இவ்வாறு கேட்ட பின்னும் எவன் ஒருவன் குரு நித்தை செய்கின்றானோ அவன் எக்கோடி காலத்தும் நீங்காத கோரமான நரகத்தை அடைகிறான். தேவி எத்தனை கற்பம் வரையில் தேகம் இருக்கின்றதோ அதுவரையில் குருவை சமஸ்கரிக்க வேண்டும். குரு சன்னதியில் ரோபஞ்சம் செய்யலாகாது. பிரகஞ்சர்களாகிய சிஷியர்கள் குருவை நோக்கி சங்காரத்தால் பதில் ஒரு நாளும் சொல்லலாகாது. குரவனின் சன்னதியில் ஒரு நாளும் அசத்தியம் கூறலாகாது. குரு சன்னதியில் நீங்கள் என்று குறித்து பேசுபவனும் ஹும் போட்டு அதில் பதில் சொல்லுகிறவனும் வாதிப்பவனும் நீரில்லாத இடத்தில் பிரம்மசராய் பிறக்கிறான். குரு சன்னதியில் ஒருபோதும் அத்தவைத்த பாவனை செய்யலாகாது. வெளியில் பார்க்கப்பட்டவைகளில் மேல் மறதி உண்டாகும் வரையில் புது பாதங்களை அச்சிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கே கைவல்லைய மோட்ச சித்தி உண்டாகும். இதற்கண்ணியமாக நடக்கிறவனுக்கு அது இல்லை. சகல தத்துவங்களையும் உணர்ந்தவனாயினும் குருவை புறக்கணிப்பானாயின் அவனுக்கு மரண காலத்தில் மிகுந்த தடுமாற்றம் உண்டாகவே செய்யும். அது நிச்சயம். குருவின் சத்பாவத்தால் சிறைப்படைந்த குருவின் காரியத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேறொன்றிற்கு முதலிடம் கொடுத்து செய்யலாகாது. குருவை கேட்காமல் காரியத்தை ஆசரிக்கலாகாது. புறவனுள் திசையை நோக்கி நமஸ்கரியாமல் எழுந்திருக்கலாகாது. தேவி குருவானவர் இருக்க தான் ஒருபோதும் பிறருக்கு உபதேசிக்க கூடாது. அப்படி செய்வனாயின் அவன் ராஷன் ஆவான். குருவின் ஆசிரமத்தில் உல்லாசமாக உலாவுதல், பிரபுத்துவமான காரியங்களை செய்யலாகாது. குருவின் ஆணையை தானே செய்ய வேண்டுமே அல்லாது பிறரை கொண்டு செய்விக்கல் ஆகாது. உபச்சரமம், மஞ்சத்தில் இருத்தல், கால் நீட்டி உட்காருதல், அங்கே போக முதலியவற்றை செய்யலாகாது. மற்றைய லீலை வினோதங்களையும் செய்யலாகாது. வேதகம சுருதி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் பிரதீர்க்க தரிசனம்.